வணக்கம் குரு ஜோதிடம் சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மீன ராசிக்காரர்களுக்கு ஜனவரி 2026 எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுது. 2026 ஆண்டு பிறக்கும் பொழுது, ஜனவரி மாதம் பிறக்கும் பொழுது மீனராசிக்காரர்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்குன்னா, ஜென்மசனியே நீடித்து கொண்டிருக்க போகிறது. குரு 4ஆம் இடத்துல இருக்கிறார், ராகு 12ல இருக்கார், கேது 6ல இருக்கார். மாத கிரகமாகிய செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் 10ஆம் இடத்துல இருப்பது அருமை. சோ ஆண்டு பிறக்கும் பொழுது என்னதான் ஜென்மசனியால் பாதிக்கப்பட்ட மீனராசிக்காரர்களா இருந்தாலும் ராஜகிரகங்கள் 10ஆம் இடத்துக்கு இருக்கும் பொழுது தொழில் ரிலேட்டடா, வேலை ரிலேட்டடா அருமையான ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சில பேர்த்துக்கு நல்ல ப்ரொமோஷன் வரும், அதிகமான ஒரு டெவலப்மெண்ட்டு, வேலை மாறுதல், ஒரு நல்ல ஒரு இது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்காத ஒரு நல்ல ஜம்ப்பு, அது மாதிரி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. நீங்க சில பேர்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க, போன வருஷம் ஃபுல்லாக சில இதெல்லாம் பண்ணணுங்கிற பார்த்தீங்கன்னா, புதிய தொழில் முயற்சி, ஒரு அபிவிருத்தி, ஒரு டிவிஷன் போடுறது, ஒரு பிரான்ச் போடுறது, அல்லது ஃபர்ஸ்ட் டைம் வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, அல்லது ஒர்க் பண்ணிகிட்டே சைடில் ஒன்று ஆரம்பிக்கிறது, இது மாதிரி எல்லா உத்தியோகங்கள், வேலை, தொழில், ஸ்டேட்டஸ்க்கு ஒரு அருமையான ஒரு டைமாக இருக்கு. ஸோ மீனராசிக்காரங்க இந்த மாதிரி ஜென்மசனியில் பாதிக்கப்பட்ட உத்திராட நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், அப்புறம் பார்த்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி தசைகள் நடக்கும்னா, ஸ்டார்டிங்ல குரு தசை புறம் இருக்கலாம், சனி திசை இருக்கலாம், புதன் திசை இருக்கலாம். இப்போ உங்களுக்கு 30, 40, 50 வயசு நடக்குதுன்னா சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய் தசைகள் போய்கொண்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தசைகள் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கு, அந்த கிரகங்கள், நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க, அது யோகமான தசைகளாங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து சேர்த்து வைத்து நம்ம சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில நம்ம கோச்சார அமைப்பும் சேர்த்து வைத்து பார்த்து, அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தை அமைப்பும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும். இப்ப கோச்சார அமைப்பு பாருங்க, என்னதான் ஜென்மசனி நடந்தாலும் இது மாதிரி 10ஆம் வீட்டுல இது மாதிரி 4 கிரகம் சேர்ந்து குரு பார்வை பெறுவது அருமை. ஸோ அதே சமயத்துல செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2026 ஜனவரி பார்த்தீங்கன்னா, தை மாசத்துக்கு அப்புறம் இன்னுமே நல்ல ஒரு பெனிஃபிட், லாபங்கள், நீங்க செய்த தொழிலுக்கு வேணுங்கிற லாபங்களை பெறக்கூடிய அமைப்புகளாக ஜனவரி மாதம் கண்டிப்பாக உண்டு. ஸோ மாதமே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை அச்சீவ்மெண்ட் பண்ற மாதிரியும், அடுத்த வரக்கூடிய காலம் 3rd and 4th வீக் அதுக்கு வேணுங்கிற பெனிஃபிட்ஸ் அடைகிற மாதிரியும் ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த டைமை தனுசு மீனராசிக்காரங்கள் கண்டிப்பாக நீங்க ஜென்மசனியால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கணும். நல்ல இது மாதிரியான ஒரு அமைப்பு உண்மையில் நமக்கு கிடைக்காது. ஸோ இதுதான் மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் அடுத்த வரக்கூடிய மாதத்துக்கு வேணுங்கிற சில விஷயத்துக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷனாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ அதனால நல்ல ஒரு அமைப்புகள் காத்திருக்கக்கூடிய ஜனவரி மாதத்தை மாணவர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, இளைய வயதினராக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, நல்ல உத்வேகமான ஒரு ப்ரொமோஷன், ஒரு ரெக்கக்னிஷன், ஒரு பெனிஃபிட்ஸ் அடையக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. இடம், வீடு, வண்டி வாகனம் மூலமாகவும் நல்ல பெனிஃபிட்ஸ் உண்டு. சொசைட்டியில் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு, நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இது ஒரு பொதுவான பலனே தவிர, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எது மாதிரி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்குது, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த தசைகள் இந்த லக்னத்துக்கு யோகமான தசைகளா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது எப்படி அடுத்த வரக்கூடிய 3 மாதம் இருக்கு, அடுத்து வரக்கூடிய 6 மாதம் எப்படி இருக்கு, லாங் டேர்ம் எப்படி இருக்கு, பெஸ்ட் இஸ் எட் டு கம்மா, உண்மையில் தான் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணுமா, அல்லது உண்மையில் தான் ரொம்ப யோகமான அமைப்புகள் இருக்கா, எந்த நேரத்தில் எது செய்யறது நல்லது, எப்போ மாறலாம், எப்போ மாறக்கூடாது, திருமண விஷயங்கள், குழந்தைகள் விஷயம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், படிப்பு, கடன் அடைதல், உடல் உபாதைகள் எப்போ சரியாகும், இது மாதிரி எல்லா வாழ்க்கைக்கு தேவையான இம்பார்ட்டன்டான விஷயங்கள் உங்களோட தசாபுக்திகள் என்ன ஆதிபத்தியம் போய்கொண்டிருக்கிறது, இப்போ கோச்சாரத்தில் நம்ம பேசின அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறத ஒருங்கிணைத்து சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் மிகைப்படுத்தாமல் என்ன நடக்குதோ அதை நம்ம பார்த்து, எது மாதிரி டைரக்ஷன் நம்ம வாழ்க்கை திரும்புது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு உண்டு, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு இல்லை, எந்த முடிவுகள் எடுத்தால் நமக்கு சாதகமாக இருக்கும், எந்த முடிவுகள் நமக்கு சாதகமற்றதாக இருக்கும்,
நம்ம பிராப்தம் என்ன, நம்மளுடைய யோகமான துறை என்ன, யோகமான டைம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் 18 வருஷம் அனுபவத்தில் நம்ம ஒரு 40-50 ஜாதகம் பார்த்த அனுபவத்தில் வந்து எது மாதிரி அமைப்புகள் கொடுக்குது உங்களுக்கு, எந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து அது பண்ணலாங்கிற ஒரு கிளாரிட்டி பெற்று அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுத்து தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து நம்ம பிராப்தமான விஷயங்களை மட்டும் கவனத்தில் கொண்டு அது மாதிரி விஷயங்களை நாம் வந்து சிஸ்டமேட்டிக்காக ஒன்றுபடி ஒன்றி நம்ம அந்த டைம்லைன்ஸில் செய்யும் பொழுது வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் மன துயரம் பெறாமல் இந்த ஜென்மசனியில் பாதிக்க கொண்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் மேலும் மேலும் இன்னுமே வந்து தன்னை வருத்திக்காமல் எளிதில் நம்மளுடைய பிராப்தங்களை தெரிந்து கொண்டு நமக்கு எது மாதிரி விஷயங்கள் இந்த ஜென்மசனியில வரக்கூடிய அமைப்புகள் உண்டு, நம்ம ஜாதகத்துல என்ன ஆதிபத்தியம் வேலை செஞ்சுட்டு இருக்கு, எப்போ நம்ம வந்து நம்ம நினைக்கிற விஷயங்கள் நடக்கும், எது மாதிரி நம்ம காய் நகர்த்தலாங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விஷயங்களை நாம வந்து ஒன்றுபடி ஒன்றா எப்படி நம்ம வந்து ஒரு கூகுள் மேப் வந்து ஒரு இடத்துக்கு போய் சேருக்கு வந்து நம்மளுடைய ரூட்டு காட்டுதோ, அடுத்து வரக்கூடிய ரூட்ல டிராஃபிக் எப்படி இருக்கு, எது மாதிரி டைரக்ஷன்ல போகணும், எப்போ கட் பண்ணணும், எது மாதிரி எவ்வளோ கிலோமீட்டர் ஆகும், எவ்வளோ டைம் ஆகுங்கிறதெல்லாம் காட்டுதோ, அது மாதிரி சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியும் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துக்கு தேவையான கிளாரிட்டியை கொடுக்கக்கூடிய உங்களுடைய பாஸ்ட்டுக்கும் உங்களுக்கு சிங்க் ஆகுதா, இப்போ ப்ரெசண்ட்டு இப்போ நம்ம பேசுகிற பலன் சிங்க் ஆகுதா, ஃபியூச்சருக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சரை ஒருங்கிணைத்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை நம்ம எடுத்து நம்ம வந்து வாழ்க்கையில சிஸ்டமேட்டிக்காக நம்ம அதில் போகும் பொழுது தேவையான விஷயத்தை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்மளுடைய பிராப்தத்தில் இல்லாத விஷயத்தை தவிர்த்து பண விரயங்கள் சமய விரயங்களை நம்ம தவிர்த்து நம்மளுடைய கோச்சார அமைப்புல இப்போ எப்படி வந்திருக்கு, இந்த மாதிரி டைம்ல நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, ஒரு மேஜிக் மாற பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் மீன ராசிக்காரருக்கு வருது. இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், இப்போ என்ன தசை நடக்கிறப்ப எது மாதிரி வழியில நம்ம பண்ணலாம், யார் மூலமா அது வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை திட்டங்களை செய்யும் பொழுது வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா தேவையான படிப்பு, தேவையான உத்தியோகம், தேவையான தொழில், கல்யாணம், நமக்கு எது மாதிரி அமைப்புகள் உண்டு அது எல்லாமே நம்ம தெரிந்து கொண்டு குழந்தைகள் அது மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்து எது மாதிரி ஒரு அமைப்பு வந்து நம்ம காத்திருக்குதுன்னு தெரியும் பொழுது வாழ்க்கையில நல்லதா வந்து ஒரு உத்வேகம், அந்த உத்வேகம் எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி. இந்த கிளாரிட்டி எங்கிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மென்டாலிட்டிக்கும் நம்ம காத்திருக்கக்கூடிய ஃபியூச்சருக்கும் சிங்க் ஆகுதா அப்படிங்கிறதையே நம்ம வந்து தெளிவாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை வந்து நம்ம ஆலோசனை பெற்று அவசரப்படாமல், கோபப்படாமல், பதட்டம் படாமல் பொறுமையாக நம்ம வாழ்க்கையில் செய்யும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.